you are calling is not answering. தினேஷ், இங்க பாரு, உனக்கு எவ்வளோ சொன்னாலும் புரியவே புரியாதா? ப்ளீஸ் தினேஷ், எனக்காக உங்க அம்மா கிட்ட ஒரே ஒரு வாட்டி பேசிப்பாரு. நான் எவ்வளவோ பேசிட்டேன் ஐஷு, அவங்கள என்னால் சமாளிக்கவே முடியல. எங்கள் அம்மா சொன்னதை ஏற்பாடு பண்ணுற வழியை பாரு. என்னோட சுச்சுவேஷனே கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. தினேஷ் தினேஷ், எல்லாம் தெரிஞ்சு தானே என்னை லவ் பண்ண. எங்க அம்மா எதுவும் சொல்ல மாட்டாங்க, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் நீ தானே சொன்ன. இப்போ என்னாச்சு உனக்கு? லவ் பண்ணும்போது இதெல்லாம் பெரிய விஷயமாவே தெரியல. ஆனால் கல்யாணம்னு வரும்போது பெற்றவங்க பேச்சை கேட்டு தானே ஆகணும். இங்கே பாரு ஐஷு, எங்கள் அம்மாவை மீறி என்னால் எதுவுமே செய்ய முடியாது. எங்கள் அம்மாவுக்கு அப்புறம் தான் எல்லாம். உன்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். நான் வேலையாக இருக்கேன், அடிக்கடி ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாத ப்ளீஸ். என்னாச்சு ஐஷு? எதுக்கு என்ன அவசரமாக வர சொன்ன? என்னாச்சுடி? என்னால முடியலடி, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. என்ன நடந்துச்சு? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றியா? ஐஷு ஐஷு, தினேஷ் வீட்டில் எங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க. ஆனா அவங்க அம்மா நாங்க கல்யாணம் பண்ணோம்னா 50 சவர நகையும் ஒரு காரும் கேக்குறாங்க. அதுக்கு தினேஷ் என்ன சொன்னா? பணம் எல்லாத்தையும் ரெடி பண்ண சொல்லி அவ்வளோ ஈஸியா சொல்லிட்டான். அதுக்கப்புறம் என்னை ரொம்ப அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாண்டி. நீ அவனுக்கு ஃபோன் பண்ணு, நான் பேசுகிறேன். கட் பண்ணுறான், மறுபடியும் கால் பண்ணு. என்னாச்சு ஐஷு? அவன் எடுக்க மாட்டான்டி. ஐஷு, நான் சொல்கிறத கேட்குறியா? என்னால டௌரி எல்லாம் கொடுக்க முடியாது. எங்க வீட்லயும் வரதட்சணைன்ற பேர்ல ₹1 கூட கொடுக்க முடியாது. இதுக்கெல்லாம் உனக்கு சம்மதம்னா, உனக்கு நிஜமாவே என்ன பிடிச்சிருக்குன்னா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், இல்லனா குட் பை. வரதட்சணை தடை சட்டம் பெண்களுக்கு எதிரான குடும்ப வன்முறைக்கு முக்கிய காரணமான வரதட்சணையை ஒழிக்க வரதட்சணை தடை சட்டம் 1961ஆம் ஆண்டில் இயற்றப்பட்டது. வரதட்சணை கொடுமையால் பாதிக்கப்பட்டவர்கள் யாரை அணுக வேண்டும்? வரதட்சணை தடை சட்டம் 1961 கீழ் மாவட்ட சமூக நல அலுவலர்கள் வரதட்சணை தடுப்பு அதிகாரிகளாக நியமிக்கப்பட்டுள்ளனர். மாவட்ட சமூக நல அலுவலர்களிடம் அளிக்கப்படும் புகார்கள் மற்றும் காவல்துறையினரால் பரிந்துரைக்கப்படும் புகார்களின் மீது வரதட்சணை கொடுமை தொடர்பான விசாரணை வரதட்சணை தடுப்பு அலுவலர்களால் நடத்தப்படுகிறது. எத்தனை ஆண்டுகள் வரை தண்டனை? வரதட்சணை குற்றத்திற்கு குறைந்தபட்சம் 5 ஆண்டுகள் வரையிலான சிறை தண்டனையுடன் ₹15,000க்கும் குறையாத அபராதமும் அதற்கு மேலாகவும் விதிக்கப்படலாம். வரதட்சணை தடை சட்டம் நடைமுறைக்கும் வந்து 60 ஆண்டுகளுக்கு மேலாகியும் வரதட்சணை கொடுமைகள் இன்னும் நம் மண்ணில் அரங்கேறிக் கொண்டுதான் இருக்கிறது. வரதட்சணை கொடுப்பதும் அதை பெற்றுக் கொள்வதும் சட்டப்படி குற்றம் என்பதை நினைவில் கொள்வோம்.